வணக்கம், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் சொல்ல போகிற சப்ஜெக்டு அந்த காலத்தில் இருக்கிற பெண்களுடைய ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள். அதாவது அந்த காலத்தில் எல்லாருமே ஒருத்தருக்கு பேசிச்ச நிறைய வல்கராக பேசுகிறது, இது பண்ணுறது, ஹாஸ்யமாக பேசுகிறது, ஒருத்தருக்கு கிண்டல் பண்ணுறது, இது மாதிரியெல்லாம் நிறைய பண்ணின்னு இருப்பான்னு எங்கள் அம்மாவுக்கு சொல்லுவாள். பேசிச்சே நிறைய வேடிக்கையாக பேசுவாள், சில பேர் இது பண்ணுவாள், எல்லோரும் விட்டு. அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை பற்றி சிவசங்கரி தன்னுடைய கதையில் எழுதியிருந்தாள். பாலம்னு அவளுடைய 3 தலைமுறை, அதாவது ரொம்ப இப்போ முன்னாடி இருந்தவா, நடுவில் இருந்தது, இப்போ இருக்கிறது. 3 தலைமுறையில் இருக்கிற பெண்கள் என்னென்ன பண்ணுவா, எப்படி வாழ்க்கை இருந்தது, என்னென்ன நடந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனந்த விகடன்லேயும் ரொம்ப வந்தது ஞாபகம். நாங்கள் எல்லோரும் ரொம்ப விரும்பி படித்து செஞ்சு எல்லாம் பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். அதை பற்றி ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, சாவித்ரி வைத்தியன்னுட்டு என்னுடைய ஃப்ரெண்டு, அவள் தான் இந்த மண்டே சேரிட்டி கிளப்புன்னு வச்சுருந்தா. அப்புறம் இந்த விஸ்ராந்தின்னு ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்தினா, எல்லாம் பண்ணான். அவள் அந்த நான் சொல்கிறது ரொம்ப வருஷம் முன்னாடி, அப்போ அந்த பாலங்கள் வந்த புதுசில் இருக்கோம். அவள் ஒரு மீட்டிங் போட்டாள். எல்லா பெண்களும் வரணும், அதாவது பெண் உரிமையை பற்றி எல்லோரும் பேசணும், செய்யணும், இது பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போவே அதுக்கு ஒரு ஊர்வலமெல்லாம் வச்சு ரொம்ப நல்லா பண்ணான். நான் அதில் அவளோட கூடவே இருந்ததுனால நானும் அவள் கூட இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன். அப்போ ஒரு ராஜேஸ்வரி, ஏவிஎம் ராஜேஸ்வரின்னு நினைக்கிறேன், இடம் மறந்து போயிடுச்சு. அங்கே ஒரு அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய மீட்டிங் போட்டாள். அந்த மீட்டிங்கில் சிவசங்கரி, அப்புறம் புஷ்பா தங்கத்துறைன்னு ஒரு ரைட்டர், அது பேர் வேணுகோபால், புஷ்பா தங்கத்துறைன்னு போடுவார், அவரும் ரொம்ப பிரபலம். அவர், எங்கள் ஹஸ்பண்டு, இன்னொரு 5-6 பேர், 4-5 பேர் இருந்தால் எல்லாருமே உட்காந்து நாங்கள் எல்லாருமே அந்த ஊர்வலத்தை கலந்துனவாளே நிறைய பேர் லேடிஸ் தான், கொஞ்சம் ஜென்ஸு எல்லாருமா உட்காந்து அதை ரொம்ப சுவாரஸ்யமாக நல்லா ஃபுல்லு, அதே ஹால் ஃபுல்லு பார்த்துருந்தோம். அப்போ பேசிச்சா என்ன பண்ணார், என்னம்மா இந்த மாதிரி வல்கராக ஒருத்தர் ஒரு விகடனில் எழுதலாம், அது மாதிரியெல்லாம் எழுதுறது மகா தப்பு, பெண்களுக்கு சுதந்திரம்னு சொல்லிவிட்டு பெண்களை பற்றி இழிவுபடுத்துகிறார், இது பண்ணுறான்னுட்டு அவர் பாணியில் அவர் எப்போவுமே பொறுத்தியார் என்னன்னா சாடுன்னு சாடுவார், அது மாதிரி அவர் சாடினார். எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக போயிடுச்சு, இவர் இப்படி பேசுகிறாருன்னு. உடனே இங்கேருந்து நீங்கள்லாம் மட்டும் பத்திரிகை நடத்தலையா அப்படின்னு யாரும் கேட்டான். என் பத்திரிகையில் ஒரு பாடி விளம்பரம் கூட வராது, நான் அதை அலோவே பண்ண மாட்டேன், இவர் எப்படி பப்ளிக்கில் இந்த மாதிரி பண்ணலாம்னு சிவசங்கரிக்கு ஒரே அழுக வந்துடுத்து. என்னம்மா இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு கொச்சுன்னு இது பண்ணேன். உடனே புஷ்பா தங்கத்துறையும் அவரையும் ஒரு ஏதோ சாடினார். ஐயோ, நான் இந்த வம்புக்கெல்லாம் வரல, என்னை விட்டுடுங்கோ அப்படின்னார். அவர் அங்கே இருக்கிற எல்லாரையுமே தப்பை ரொம்ப சுட்டி காட்டி ரொம்ப பண்ணோன்னா சிவசங்கரிக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. எப்படி நீங்கள் பப்ளிக்கில் எல்லாரையும் வச்சுன்னு என்ன இந்த மாதிரி பேசலான்னு கோச்சுன்னு கிளம்பிட்டான். உடனே சாவித்திரி பின்னாடியே ஓடி போகாத சிவசங்கரி, உடனே போகாதெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணினா. அதுக்கப்புறம் ஆனால் அவருக்கு சிவசங்கரி கிளம்பி போயிட்டான். பட் தான் சொன்னதை கண்டிப்பாக நான் சொன்னதை நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், நான் சொன்னது ரைட்டு அப்படின்னுட்டு இவர் இது ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அந்த கொஞ்சம் கசம்சா கொஞ்சம் சலசலப்போட அந்த மீட்டிங்கை முடிஞ்சுது. அது ரொம்ப இதாக இருந்தது. அது அந்த காலத்து வழக்கம். அவள் எல்லாருமே அப்படித்தான் பேசுவாள், ஒருத்தருன்னு எங்கள் அம்மா ரொம்ப சொன்னான். அவள் அம்மா பாட்டிகள் எல்லாருமே வெய்யறது கூட ஒரு மாதிரி இதாக தான் வெய்வான்னு அதை அவர் பிரதிபலிச்சிருந்தார். ஸோ அது ஒரு பெரிய தப்பு இல்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் இதை பார்த்து கேள்விப்பட்டுட்டு அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. எல்லோரும் என்ன கமெண்ட்ஸோ எப்பவும் போல நிறைய அதெல்லாம் எழுதுங்க. இது ஒரு நிகழ்வு நடந்தது, அதுக்காக இதை பற்றி சொன்னேன்.